பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் தஜ்ஜாலை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். தஜ்ஜாலிற்கும் மசீஹ் என்று சொல்வதுண்டு, நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மசீஹ் என்று சொல்வதுண்டு. இதற்கு இரண்டிற்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் என்று பார்ப்போம். தஜ்ஜாலுக்கு மசீஹ் என்று சொல்வது, அவன் பூமி முழுக்க பயணம் செய்வான், மக்காவை மதீனாவை தவிர. மேலும் கால் அடிப்பகுதி சமமாக இருக்கும். மேலும் தஜ்ஜாலின் ஒற்றை கண் மட்டும்தான் இருக்கும். அவனுடைய வேறு கண் அந்த இடம் தடவப்பட்டிருக்கும். எனவே தஜ்ஜாலுக்கு மசீஹ் என்று சொல்லப்படுவதுண்டு. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மசீஹ் என்று சொல்வதற்குண்டான காரணம், அவர்கள் நோயாளிகளை தடவிவிட்டால் உடனடியாக அந்த நோயாளிகள் குணம் அடைந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் மசீஹ் என்று நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்வதுண்டு. ஹீப்ரு மொழியில் மசீஹ் என்றால் அரசர் என்று பொருள். இந்த தஜ்ஜாலை அதிகமாக பின்பற்றக்கூடிய மக்கள் யார் என்றால், ஈமானில் குறைவாக இருப்பவர்களும் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் அதிகமாக தஜ்ஜாலுடன் இணைவார்கள். தஜ்ஜாலுக்கு ஆன்டி கிரைஸ்ட் என்றும் யஹூதிகள் ஆங்கிலேயர் சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். எனவேதான் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. மற்ற அனைத்து நபிமார்களை விடவும் அதிகமாக நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விளக்கமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். பூமியின் எல்லையில் காஃப் என்ற ஒரு மலை உள்ளது. அதற்கு பிறகு வேறு ஒரு பூமி உள்ளது. அங்கு தஜ்ஜால் சங்கிலியால் இணைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய நெஞ்சில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலையின் கனம் காரணமாக அவனால் எழ முடியாது. ஆனால் கூர்மையான அவனுடைய நாக்கினால் அதனை ஒவ்வொரு நிமிடமும் நக்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி செய்வதன் மூலமாக அந்த பாறாங்கல் கிட்டத்தட்ட தேய்ந்து விடும் நேரத்தில் மீண்டும் ஒரு புதிதாக ஒரு பாறாங்கல் அங்கு வந்துவிடும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், முஃமினான மக்கள் வெள்ளிக்கிழமை அன்று ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப், அந்த கஹஃப் ஓதுவதின் பர்க்கத்தினால் அந்த பாறாங்கல் மீண்டும் ஒவ்வொரு வாரமும் அங்கு உருவெடுப்பதாக நமக்கு கித்தாபுகளில் பார்க்க முடிகிறது. தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன், வலது கண் இருக்காது. ஆனால் இடதுபுறத்தில் இருக்கும் கண்ணுக்கு அதிக பார்வை சக்தி இருக்கும். அவனிடத்தில் ரொட்டியின் மலைகளும் மதுவின் நீரோடைகளும் வைத்திருப்பான். வலது கரத்தில் நரகமும் இடது கரத்தில் சுவனமும் இருக்கும். முஃமின்களுக்கு சுவனம் நரகமாகவும், காஃபிர்களுக்கு சுவனம் நரகமாகவும் தோற்றமளிக்கப்படும். தஜ்ஜால் பூமியின் மேற்கு எல்லையில் ஒரு சப்தம் உயர்த்தினால் அது பூமியின் கிழக்கு பகுதியின் எல்லை வரை கேட்கும். தஜ்ஜாலின் ஒரு கால் எட்டு கிழக்கு பகுதியில் வைத்தால் மற்ற கால் எட்டு மேற்கு பகுதியின் எல்லை வரை செல்லும். தஜ்ஜாலுடன் பூமியின் அனைத்து செல்வங்களும் பின்பற்றும். தேன் ஈக்கள் அதன் ராணி ஈயை பின்பற்றுவது போல அவன் முன் நெற்றியில் கஃபர என்று எழுதப்பட்டிருக்கும்.
அரபி படிக்கத் தெரிந்தவர்களுக்கும் அது அல்லாதவர்களுக்கும் அதனை இலகுவாக படிக்க முடியும். அவன் வானத்தை பார்த்து மழை பொழியச் சொன்னால் உடனடியாக மழை பொழியும். மரணித்தவர்களை அவன் உயிர் கொடுப்பான். பூமியில் தாவரங்களை முளைக்கச் செய்வான். அவன் ஆதமின் சந்ததியில் ஒருவன். தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதனின் ஈமானை சோதனை செய்யும் திறன் அவனுக்கு உண்டு. தஜ்ஜால் என்பவன்தான் நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது முதல் கொண்டு உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்களில் மிகப்பெரிய குழப்பம். தஜ்ஜால் எப்போது வெளியேறுவான் என்றால், முஸ்லிம் இராணுவம் பிரிட்டிஷ் அமெரிக்கா இராணுவ படையுடன் ஒரு போர் நடைபெறும். அதில் முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். அந்த நேரத்தில் ஏராளமான கனிமத்து பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அதனை பங்கிடும் நேரத்தில்தான் அந்த கூட்டத்தில் ஒருவர் சொல்வார், தஜ்ஜால் வந்துவிட்டார் என்பதாக. இது இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். தஜ்ஜாலின் உடல் உருவம் எப்படி இருக்கும்? அவன் சக்தி வாய்ந்த வாலிபன், அதிக ரோமங்கள் உடையவன், பின்னிப்பிணைந்த ரோமங்கள் ஜடையாக இருக்கும், கண் வெளிப்பகுதியில் இருக்கும். அவன் குஸா கோத்திரத்தின் அப்துல் இஸ்ஸிப்னு ஹத்தான் என்பவரை போன்று இருப்பான். தஜ்ஜால் என்ற பெயர் பெறுவதற்கு காரணம், அவன் உலகம் முழுக்க பயணம் செய்பவன். அவனுடைய ஒரு கண் புருவம் இருக்காது. தஜ்ஜால் என்பது தஜல என்ற வாசகத்திலிருந்து வருகிறது. தஜல என்று சொன்னால் பொய் சொல்பவன், ஏமாற்றுபவன் என்ற பொருள். எனவே தஜ்ஜால் என்றால் மிகவும் அதிகமாக பொய் சொல்லுபவன், அதிக நபர்களை ஏமாற்றுபவன் என்ற பொருள். தஜ்ஜால் குட்டையாக இருப்பான், கால் கொஞ்சம் கோணலாக இருக்கும், விரிந்த மார்பகம், பரந்த நெற்றி, சிவப்பு நிற உடல். அனைத்து நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். தஜ்ஜால் வெளிவருவதற்கு முன் பஞ்சம், பசி, பட்டினி இவைகள் இருக்கும். தஜ்ஜாலுக்கு குழந்தை இருக்காது. அவனை சந்தித்தால் பாதுகாப்புக்கு என்ன வழி என்பதனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் தஜ்ஜாலை பார்த்தால் சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்களை நீங்கள் ஓதுங்கள். வேறொரு ரிவாயத்தில் சூரத்துல் கஹஃபினுடைய கடைசி 10 வசனங்கள் ஓதுங்கள் என்பதாக. ஆக எப்படியாக இருந்தாலும் சூரத்துல் கஹஃப் ஓதுவதன் மூலம் தஜ்ஜாலிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தஜ்ஜால் வருவதற்கு முன் கடினமான 3 வருடங்கள் இருக்கும். அதில் முதல் வருடம் அல்லாஹ் 3இல் 1 பகுதி மழையை மட்டும்தான் இங்கு பொழியச் செய்வான். காய்கனிகளும் 3இல் 1 பகுதியாக குறைந்துவிடும். 2ஆம் வருடம் 3இல் 2 பகுதி மழையை அல்லாஹ் தடை செய்து விடுவான். காய்கனிகள் முளைப்பதிலும் 3இல் 2 பகுதிகள் குறைந்துவிடும். 3ஆம் வருடம் முழுவதுமாக மழை நின்றுவிடும். காய்கனிகள் அறவே முளைக்காது. அப்பொழுது அனைத்து நாற்காலிகளும் செத்து மடியும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்போது மக்களின் நிலை என்ன? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது போன்ற துஆக்கள் மக்களுக்கு உணவாக இருக்கும் என்றார்கள். இது இப்னு மாஜாவில் வருகிறது. தஜ்ஜால் வரும் நேரம் நெருங்கும் போது
அவனை பற்றியுண்டான இல்மு முற்றிலும் இருக்காது. எந்த ஒரு ஆலிமும் தஜ்ஜாலை பற்றி ஒரு பள்ளியிலும் ஒரு ஜுமாவிலும் பேச மாட்டார்கள். தஜ்ஜாலை பற்றி முற்றிலும் மறந்துவிட்ட நேரத்தில் தான் அவன் வெளியே வருவான் என்பதாக இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தீன் குறைந்துவிடும், வியாபாரத்தில் மோசடி அதிகரித்துவிடும். தஜ்ஜால் வருவதற்கு முன் 6 நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்து, அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. இரண்டாவது, பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுக்கு கிடைப்பது, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் முடிந்தது. அதாவது குறைந்த காலம் கிடைக்கும் என்பதாக, அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. மூன்றாவதாக, மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் ஒன்று வர இருக்கிறது. அது பிளேக் நோய் என்று முஹத்திஸுகள் சொல்கிறார்கள். அது 1347 முதல் 1351 ஆண்டு வரைக்கும் அந்த நோய் இருந்தது. யூரோப்பு, ஆசியா போன்ற நாடுகளில் அது அதிகமாக பரவியது. ஆசியாவிலிருந்து, மத்திய ஆசியாவிலிருந்து யூரோப்பிற்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு கப்பலில் இந்த பிளேக் நோய் இருக்கக்கூடிய ஒரு எலி அதில் பயணித்ததாகவும், அந்த எலியின் மூலமாக ஐரோப்பாவில் ஏராளமான பகுதிகளை அது தாக்கி கிட்டத்தட்ட 20 கோடி மக்களுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நோயில் மரணித்தார்கள் என்றும், கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் தேவைப்பட்டது அந்த மக்கள் தொகையை சரி செய்வதற்காக. காரணம், மொத்த அன்றைய மக்கள் தொகையில் 30 விழுக்காடு அளவிற்கு இந்த பிளேக் நோயினால் இறந்து விட்டதாக வரலாறு சொல்கிறது. ஒருவேளை அந்த நோயாக இருக்கலாம், அல்லது இறைவன் காப்பாற்ற வேண்டும் இப்பொழுதைய கொரோனாவாக இருக்கலாம். அல்லாஹுக்கு தான் தெரியும். நான்காவதாக, அதிகமான செழிப்பு நிறைந்த காலம் வரும். தஜ்ஜால் வருவதற்கு முன்னதாக அதிகமாக செழிப்பு மிக்க ஒரு காலம் வரும். பிறகு பயங்கரமான பஞ்சம், பசி, பட்டினி இவைகள் வரும். இவைகள் வந்துவிட்டால் தஜ்ஜால் வருவதின் நெருக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பஞ்சம், பசி, பட்டினி இவை நீங்குவது இமாமினா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்கு பிறகாக இருக்கும். ஆறாவதாக, ஷாமில் உருவாகும் மிகப்பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ செய்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்து அந்த தொடரை பாருங்கள். தஜ்ஜால் வெண்மையான கழுதையில் வருவான். அந்த கழுதையின் சிறப்பம்சம், அதன் 2 காதுகளுக்கும் இடையில் 70 பாகு அகலம் இருக்கும். ஒரு பாகு என்றால் ஒரு மனிதனின் வலது தோள் புறத்திலிருந்து இடது தோள் பகுதி வரைக்கும். அப்படி என்றால் அவ்வளவு அகலமான கழுதையாக இருக்கும். தஜ்ஜால் வருவது கிழக்கு பகுதியில் குராசான் என்ற பகுதியில் இருந்து வருகிறது. இது ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள். ஏராளமான மக்கள் அவனை ஃபாலோ செய்வார்கள். இன்னொரு ஹதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈரான் பகுதியில் இஸ்ஃபஹான் என்ற இடத்திலிருந்து அவன் வெளிவருவான் என்பதாக. ஆக இந்த இரண்டிற்கும் மத்தியில் எவ்வாறு தொடர்பு படுத்துவது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் குராசான் என்ற ஒரு மிகப்பெரிய பகுதியில்தான் இஸ்ஃபஹான் என்ற இடமும் இருந்தது. எனவேதான் குராசானில் இறங்கி இஸ்ஃபஹான் என்ற பகுதி வழியாக அவன் பயணிப்பான் என்று பொருள் என்பதாக முஹத்திஸ்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். தஜ்ஜால் அதிகம் உப்பு இருக்கும் பகுதியில் தங்குவான். அவன் ஈராக்கு, சிரியா இந்த 2 நாட்டிற்கும் எல்லையில் அவன் தங்கியிருப்பான். தஜ்ஜாலின் முதல் நாள் ஒரு வருடம் போன்று முடியும் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அப்படியானால் நாங்கள் எப்படி தொழுவது என்பதாக. நீங்கள் நேரம் கணக்கிட்டு தொழ வேண்டும் என்று விளக்கமளித்தார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களை மிக இலகுவாக அவன் வழிகெடுத்து செல்வான். ஒரு மழையை காற்று எவ்வளவு சுலபமாக ஒரு பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கு திருப்பி விடுவானோ அது போன்று மக்களை அவன்
வழி திருப்பி வழிகெடுத்து கொண்டிருப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜால் வானத்தை பார்த்து மழைக்கு வேண்டுவான், உடனடியாக மழை பொழியும். பூமியை பார்த்து முளைக்கச் சொல்லுவான், அது அற்புதமான கனிகளையும் பழங்களையும் முளைக்கச் செய்யும். இதனை பார்த்த மக்கள் இவன்தான் கடவுள், இவன்தான் சக்தி வாய்ந்தவன் என்று அனைத்து மக்களும் அவனை பின்தொடர்ந்து செல்வார்கள். தஜ்ஜாலின் அடியாட்களின் நாற்காலிகள் செழிப்பாக இருக்கும், அதிகம் பால் தரும். அவர்களின் பூமியும் செழிப்பாக இருக்கும். எனவே பொருளின் மீது ஆசை கொண்டவர்கள் தஜ்ஜாலை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அழகிய ஒரு வாலிபனை அழைத்து அவனை தஜ்ஜாலின் வாள் வைத்து 2 துண்டாக வெட்டி மீண்டும் அவன் அழைத்தால் அந்த மரணித்த மனிதன் உயிருடன் எழுந்து வருவான். இதனை பார்த்து மக்கள் இவன்தான் கடவுள் என்று மகிழ்ச்சி கூக்குரல் இடுவார்கள். இந்த நேரத்தில் தான் நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டமாஸ்கஸில் இருக்கும் கிழக்கு பகுதியில் உள்ள வெண்மையான மினாரத்திலிருந்து இறங்கி வருவார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தஜ்ஜால் பார்த்தால் எவ்வாறு உப்பு தண்ணீரில் அழிந்து போய்விடுமோ அதுபோன்று பயத்தில் தஜ்ஜால் பயந்து அழிந்து போய்விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் பாபு லுத்து என்ற இடத்தில் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்வார்கள். இந்த பாபு லுத்து என்ற இடம் இப்போ இஸ்ராயேலின் தலைநகரமாகிய டெல் அவீவில் ஏர்போர்ட் அங்குதான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செல்ல தயாராக இருக்கின்ற பொழுதுதான் நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதாக. அப்படியென்றால் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவதற்கு தயாராக இருக்கலாம். அப்பொழுதுதான் இந்த கொலை நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதன் மூலமாக இறைவனை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த தஜ்ஜாலின் சோதனை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.